Hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சி ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சி ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ இந்த வீடியோவில் சி ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம இப்போ நார்மலாக ப்ரோக்ராம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட் அண்ட் ஆர் நாட் கமா கொட்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஆப்ரேட்டர்ஸ். ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸையும் ஆப்ரேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க பேஸ்ட் ஆன் ஆப்ரேஷன். அது என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், பிட் வைஸ் சைஸ் ஆஃப் கண்டிஷனல் கமா ஆப்ரேட்டர் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லையா எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஈக்குவல் அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 10 அந்த ஈக்குவலுங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா என்ன மீனிங்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற வேரியபிளும் ஈக்குவல் அந்த பக்கம் இருக்கிற வேரியபிளும் சேமாக இருந்துச்சுன்னா அதை ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா, அந்த வேரியபிள் அதுக்கு அடுத்து இருக்கிற சிம்பிள் அதுக்கப்புறம் ஈக்குவல் போட்டு எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 5 அப்படின்னு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கண்டிஷனாக இருந்தால் கூட அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த கண்டிஷன் போட்டுக்கலாம். இது அடிஷனல் அசைன்மெண்ட். சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக்னா என்னென்னா ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைடு மாடுலஸ். நமக்கு ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைடு இது எல்லாமே தெரியும், எப்படி அவுட்புட் வரணும் தெரியும். டிவிஷன் என்ன 4/2 அப்படின்னா 2. 2னா என்ன கொஷியன்ட். ஸோ டிவிஷன் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு கொஷியன்ட் வரும். இந்த ஆப்ரேட்டர் பாரு மாடுலஸ் 1 வந்திருக்கு. ஸோ இது என்னது ரிமைண்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். மற்ற எல்லா ஆப்ரேட்டர்ஸும் பாருங்கள் ஒவ்வொரு அவுட்புட் தான் இருக்கும். இப்போ அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளைலாம் ஒவ்வொரு அவுட்புட் தான் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. டிவிஷனுக்கு 2 அவுட்புட் இருக்கிறதுனால 2 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டு நம்பர்ஸையோ 2 வேரியபிள்ஸையோ கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்னா கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு. 5 லெஸ் தென் 2 ஃபால்ஸ். இதுவே நம்ம நம்பர்ஸில் கொடுத்தோன்னா 0 அப்படின்னு வரும், ட்ரூனா 1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்னென்னா அண்ட், ஆர், நாட் இது எல்லாமே லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 2 ரிலேஷனல் ஆப்ரேட்டர் கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுலேயுமே எது ட்ரூ எது ஃபால்ஸ் அண்ட் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இது கரெக்டு இது ஃபால்ஸ் இல்லையா, அதனால் ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ, மற்ற எது இருந்தாலும் ஃபால்ஸ் தான். லாஜிக்கல் ஆர் அப்படி கிடையாது, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸ். எனி ஒன் ட்ரூ அப்படின்னா கூட ட்ரூ. நாட் அப்படிங்கிறது நீங்கள் இந்த கண்டிஷனோட ஆப்போசிட் வேல்யூ பிரிண்ட் ஆகும், அதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு பிட்வைஸ் ஆர் அண்ட், பிட்வைஸ் எக்ஸ்ஆர், பிட்வைஸ் லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், பிட்வைஸ் நாட் இதெல்லாமே என்ன பண்ணியிருப்போம்னா பைனரி வேல்யூஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம், கொஷின் மார்க். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் இது பிரிண்ட் ஆகும். ஸோ ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் எப்படின்னா, இன்க்ரிமெண்ட்டில் 2 டைப் இருக்குது, டிக்ரிமெண்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரீ இன்க்ரிமெண்ட், இன்னொன்று போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இங்கே பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இன்புட் நீ 5 கொடுத்துருந்தோன்னா டேரெக்டாக இது 6 ஃபஸ்ட்டு அடிஷன் இருக்கு இல்லையா, அதனால் 6 கன்வெர்ட் ஆயிரும். பட் இங்கே பாருங்கள் 5 தான் கொடுத்துருக்கோம், இது 5 தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இங்கே பாருங்கள் 5 தான் இருக்குது, அடுத்தது தான் 6 கன்வெர்ட் ஆகும். ஸோ இன்க்ரிமெண்ட்டுக்கும் இப்படி தான். அடுத்தது டிக்ரிமெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். மைனஸ் எக்ஸ்னால் ஃபஸ்ட்டே டிக்ரிமெண்ட் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ அப்படியே வரும், அதுக்கப்புறம் தான் டிக்ரிமெண்ட்டே ஆகும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னா கமா, சைஸ் ஆஃப், அண்ட், ஆர், டாட், ஐஃபன் இது எல்லாமே ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். கமா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரிண்ட்எஃப்ல யூஸ் பண்ணியிருப்போம். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டருங்கிறது நம்ம கொடுக்குற டேட்டா டைப் இல்லை மெமரியோட சைஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் அண்டு, ஸ்டார் அப்படின்னா என்னென்னா இது பாயிண்டர் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்டர் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கன்னா அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் இவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பாயிண்டர்ஸில் நம்பர் செலக்ட் பண்ணுறதுக்கு டாட்டும் ஐஃபோனும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ சில இருக்க ஆப்ரேட்டர்ஸ் டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது, எல்லா டைப்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.